தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா நமக்கு காய் வேகாது. சால்ட்டும் நான் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், மூடி வச்சுருந்தது இப்போ திறந்து பார்த்தா நல்லா காய் வெந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் கலரில் நமக்கு காய் வெந்துருச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம எப்போவுமே புளி கரைசலில் நமக்கு அந்த ஒரு செதலாக அது இருக்கும், அது இல்லாமல் நம்ம ஊற்றணும். இதை ஒதுக்கி வச்சுருங்க. இதை இப்போ போட்டாச்சு. இப்போ தேவையான நான் சால்ட்டும் போடுறேன். நான் ஃபஸ்ட்டே நிறைய சால்ட் போட மாட்டேன், போட்ட சால்ட்டை எடுக்க முடியாது. இப்போ மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். அந்த புளிக்கரைசல், மிளகாத்தூள், காய் வெந்து இப்போ நான் கடைசி ஏற்றணும்னு பாருங்கள், நான் ஜாகரி போட்டிருக்கேன். வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை போடுங்க. போட்டு நல்லா அது மாதிரி கலந்துட்டிங்கன்னா தேன் மாதிரி ஒரு ருசியான புளிக்குழம்பு பாருங்கள். காய் வெந்து நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோடு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா ஒரு பொரியல் வச்சு சேர்த்து சாப்பிட்டு